ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து செம்ம சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளுங்க. அதுக்கு அடுப்பில் பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ரவை வந்து ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். வறுத்த ரவையாக இருந்தால் நீங்கள் திரும்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வறுக்காத ரவை எடுத்திருக்கேன். அதை நெய் ஊற்றி வறுக்கிறேன். வறுத்த ரவையாக இருந்தால் சட்டுன்னு போட்டுட்டு ஒரு பரட்டிக்கங்க. இப்போ நெய் வந்து பத்தாத போல் இருக்குது. இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம நெய் சேர்க்க போகிறதில்ல. இப்போ போட்டுட்டு நல்லா செவர வறுத்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். பால் ஊற்றி இதை வேக வைக்க போகிறோங்க. லைட்டாக தித்திப்பு வந்து தெரியணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். இதில் ஏலக்காய்லாம் போடணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ தேவையான அளவு இனிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப வேணும்னா அதுக்கு ஏற்றப்போல் போடுங்க. நான் ஒரு கப் ரவைக்கு 3/4 கப் அளவுக்கு கணக்கு வச்சு சீனி போட்டிருக்கேன். சர்க்கரை ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து இது நல்லா அதிலே வேக வச்சு அப்படியே வந்து 2 பேட்சாக பிரித்து ஆற வச்சுருங்க. இப்போ வந்து இது வீடியோக்காக மட்டும்தான் பாருங்கள் ஃபுட் கலர் சேர்க்குறேன். ஏன்னா உள்ளே இருக்கிறது இது வந்து பார்க்க கலர்ஃபுல்லாக இருந்தால் அழகாக இருக்கணும். அதுக்காக தான். நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கோங்க. இல்லைனா கேரட் இருந்தால் அது ஜூஸ் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் இருந்தால் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்குது தனியாக தெரியணும், கலர்ஃபுல்லாக இருக்கும், பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். அதுக்காக மட்டும்தான். இப்போது அந்த ஆரஞ்சு கலராக இருக்கு இல்லையா, அதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கங்க. ஒயிட் கலரை வந்து கொஞ்சம் பெரிய பாலாக உருட்டி இப்படி கையில் திரட்டிக்கங்க. திரட்டிட்டு பெரிய அந்த உருண்டையை திரட்டினதுக்கப்புறமா அந்த சின்ன பால் இருக்க அதை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி இப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இது போல் எல்லா உருண்டையும் செஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து இனிப்பு வந்து நிச்சயமாகவே சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பால் நெய் ஸ்வீட் தானே, அதனால் வந்து சாப்பிடவே சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பியும் கேட்பாங்க. இதை வந்து இந்த கலர் சேர்க்காமல் செய்யக்கூடாது. ஆனால் கலர் சேர்க்காமல் அப்படியே இப்போ வந்து ஒயிட்லேயே செஞ்சு கலரணும் இல்லையா, பால் கேசரி நம்மளுக்கே தெரியும் இல்லையா, அப்படி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்காக மட்டும்தான். பாருங்கள், இது போல் வந்து செஞ்சு கொடுங்க. இது வந்து ரொம்ப ஈஸியும் கூட. சட்டுன்னு செஞ்சிட்டோம் இல்லையா, உண்மையாகவே சட்டுன்னு தான் செஞ்சிட்டோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஹார்ட்டின்னு கொடுங்க. மறக்காமல் ஹைப் பட்டன் வரும், ப்ரெஸ் பண்ணி விடுங்க. என் வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகணும். நான் ரொம்ப வருஷமாக வீடியோ போடுறேன். நான் உங்களுக்கு கேட்குறதுலாம் ஒரு லைக் தான். இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கட் பண்ணி காட்டுறேன். இந்த கலர்ஃபுல்லாக இருக்கவோ பிள்ளைங்க வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க இல்லையா, கலராக இருந்தால். அதுக்காக தாங்க இந்த கலர் சேர்த்தது, வேறு ஒன்றுக்கும் இல்லை. உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒயிட்டாகவே கொடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.